இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும். அதுக்கு தணிக்கை சான்றிதழ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு அந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு மேல்முறையீடுக்கு போயிருந்தாங்க. அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, காலைல 10 மணிக்கு தான் சொல்லுவோம் அப்படின்னு கோர்ட் தள்ளி வச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு உத்தரவ சொல்லியிருக்காங்க. அது என்ன உத்தரவு சொல்லியிருக்காங்க? படம் ரிலீஸ் ஆகுமா? இல்ல ரிலீஸ் ஆகாதா? இல்ல எத்தனை நாள் தள்ளி போகும்? அப்படி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ ஜனநாயகனுக்கு என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? எதனால பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் கிடைக்க இவ்வளோ நாள் ஆகுது? அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட்டா பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்க டெய்லி நீங்க பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்துக்கு யுஎஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி தரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து தான் இந்த சென்சார் போர்டு சைட்ல இருந்து இதுக்கு யுஎஸ் சர்டிஃபிகேட் தரக்கூடாது அப்படின்னு தான் மேல்முறையீடுக்கு போயிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு விசாரிச்ச நம்ம உயர் மன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா திருப்பி மறு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா யுஎஸ் சர்டிஃபிகேட் இப்படி தரக்கூடாது. அதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை திருப்பி சென்சார் போர்டு திருப்பி பார்த்து இதை பார்த்தீங்கன்னா மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த தணிக்கை குழு இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை திருப்பியும் பார்த்துட்டு இதுக்கு யுஎஸ் சர்டிஃபிகேட் தரலாமா, இல்லை வேற ஏதாச்சும் ஏ சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் தரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தணிக்கை குழு பார்த்து தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன இதில் ஒரு பிரச்சனைனா, இந்த தணிக்கை குழு திருப்பி பார்த்து இந்த சர்டிஃபிகேட்லாம் தரக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10லேருந்து ஒரு 20 நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன பிரச்சனைனா, இந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10லேருந்து 20 நாள் முடியும் இந்த தணிக்கை குழு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன டேட் அவங்க பார்த்துட்டு என்ன சர்டிஃபிகேட் தராங்க அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உயர்நீதிமன்றம் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தணிக்கை குழு தான் இதை பார்த்துட்டு இந்த படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் தரணும்னு அவங்க மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு இன்னி கொஞ்சம் அவகாசம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால இந்த ஜனநாயகத்துக்கு என்ன ஒரு அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வேற வருது. இப்போ நம்ம டிவிகே சைட்லேருந்து விஜய் தான் தலைவராக நிற்கிறாரு. அதனால இப்போ தேர்தல் வழிமுறைப்படி பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ இந்த எப்படி சொல்றது, விஜய் தான் டிவிக்கே தலைவர். அதனால அவர் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குன்னே சொல்லலாம். அதனால இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் படம் வரதுல பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ தணிக்கை குழு எதனால இவங்க இவ்வளவு நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க? ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும்ல. இப்போ இந்த படத்தில் இந்த கட்லாம் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, அது எதனால் அப்படிலாம் அவங்க ஒரு பட்டியலாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக அவங்க தணிக்கை குழு சைட்லேருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ இந்த இதெல்லாம் பார்க்கலாம் லைனாக. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தில் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு சில காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு மதத்தை குறி வச்சு இந்த மதத்துக்கு பார்த்தீங்கன்னா மத கலவரம் ஏற்படுத்துகிற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சக்திகள் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியாவில் மத கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி காட்சிகளும் இதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ பாகிஸ்தானில் இருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ஒரு மத கலவரம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதோ சூழ்ச்சி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இதில் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அதையும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் சொன்னது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தை இப்போ தணிக்கைக்குழு பார்க்குறதுக்கு போதிய அவகாசம் அவங்க சைட்லேருந்து தரல. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தணிக்கை குழுக்கு இன்னும் கொஞ்சம் போதிய அவகாசம் வேணும். அது மட்டும் இல்லாமல் தனி நீதிபதி இதை விசாரணை எடுத்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜனநாயகன் சைட்ல இருந்து தணிக்கை குழு தலைவர் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனாலையும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஜனநாயகன் படத்தில் ஒரு காட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீனுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காட்சிக்கு புகார் தெரிவித்து நம்ம தணிக்கை குழு தலைவர் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஏதோ கடிதமோ ஏதோ எழுதியிருக்காங்க. அதனாலையும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இன்னைக்கு நம்ம உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் வந்த முடிவுகள். இந்த முடிவில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து முரண்பாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ நான் பேசினதில் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்தால் கூட அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்குங்க. உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.